வணக்கம். ஜபேஜத் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது சென்னை திருமங்கலத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு சம்பவம், ரொம்ப நெருடலான ஒரு சம்பவம். ஆமாம், எத்தனையோ பல சம்பவங்கள் நடக்குது. பட் ஆனால் இது வித்தியாசமான ஒரு சம்பவம். கொஞ்சம் கடைசியில் பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரு நெருடலான ஒரு சம்பவம். ஒருவேளை இந்த பெண் அழுது நீதிபதி ஏமாற்றி விட்டாலோ, ஏமாற்ற முடியாது, பெண்ணால பார்த்துக்கலான்னு வைங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அதாவது பிஇ படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு, 4th இயர் படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு, அவ சென்னை திருமங்கலத்தில் ஒரு வாடகை வீடு எடுத்து தங்கி படிச்சுட்டு இருக்கா. வெளியூர் பொண்ணு படிச்சுட்டு இருக்கான். அந்த பொண்ணுடைய வயசு 20. அப்படி காலேஜுக்கு போக வர பிடிக்கக்கூடிய சமயத்துல எழுத்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கிறான். 2 பேர் பெண்ணுடைய பேர்களும் மாற்றப்பட்டு மறைக்கப்பட்டது. எழுத்த வீட்டுல ஒரு பொண்ணு, 26 வயசு அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல அப்புறம் ஒருத்தவங்க அப்புறம் வெளியே போக உள்ள வர சமயத்துல, வீட்டுக்குள்ள வரப்போக சமயத்துல அந்த முகத்தை பார்க்கக்கூடிய சமயத்துல 2 பேரும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. பிஇ பொண்ணு 20 வயசு, எழுத்து வீட்டு பொண்ணு 26 வயசு. பழக்கம் அந்த பொண்ணும் வாடகைக்கு இருந்திருக்கா, பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் திடீர்னு அப்படியே பழகுறாங்க. பழகக்கூடிய லேடிஸ் டு லேடிஸ் பழகுறாங்க. ஆமாம், லேடிஸ் டு ஜென்ஸு கிடையாது, ஜென்ஸ் டு லேடிஸ் கிடையாது, லேடிஸ் டு லேடிஸ் பழகுறாங்க. அப்படியே அந்த நட்பு அப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் திடீர்னு ஒரு நாள் வா கொஞ்சம் அப்படி தண்ணி அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த 26 வயசு எதிர் வீட்டு பொண்ணு கூப்பிட்டுருக்கா. இந்த பொண்ணும் சம்மதப்பட்டு B20 என்ன பண்ணியிருக்கா, அந்த எதிர் வீட்டுக்கு போய் உட்காந்து அந்த பொண்ணோட பேச பிடிக்கணும் அப்படியே கொஞ்சம் லைட்டாக தண்ணியை கொடுத்துருக்குறான். மது அருந்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கு அந்த மதுவை கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு பழக்கப்படுத்திட்டே வந்துட்டு இருக்க சமயத்தில் திடீர்னு மீண்டும் ஒரு குண்டா போட்டிருக்கான். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவை அப்படின்னு சொன்னோட இந்த பொண்ணு B20 என்ன பண்ணியிருக்கிறேன், தன் கையில் இருந்த 1.25 லட்சம் பணத்தையும் மற்றபடி 1 சவரன் நகையும் அடமானம் வச்சு காசு கொடுத்துருக்கான். பாருங்க எப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையா அந்த பொண்ணு போயிட்டு இருக்கான். அந்த எதிர் வீட்டு 26 வயசு பொண்ணு அப்படியே போயிட்டு கொடுத்துருக்கா. கொடுத்த உடனே அப்புறம் சப்ஜெக்ட் பண்ணக்கூடிய சமயத்தை அதையும் வாங்கிட்டாங்க. 26 வயசு பொண்ணு, எதிர் வீட்டு பொண்ணு வாங்கி என்ன பண்ணாலும் தெரியல, அது போலீஸ் விசாரணையில தான் தெரியும். 1.25 லட்சம் பிளஸ் ஒரு சவரன் எப்படி 2 lakhs பக்கம் வந்துடும். ஆமாம், 1,85,000 கணக்கு வருது. ஆமாம், அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அதையும் நம்பி கொடுத்துட்றான். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மீண்டும் அப்பப்போ மது அருந்துவது, 2 பேர் சேர்ந்து உட்காந்து அவங்க வீட்டிலே உட்காந்து, அதாவது அந்த 26 வயசு பொண்ணு எதிர் வீட்டு பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் வீட்டிலே உட்காந்து 2 பேரும் உட்காந்து தண்ணி அடிக்க பிடிக்க அப்படி ஜாலியாக இருந்துட்டு இருக்க சமயத்தில் திடீர்னு என்ன பண்ணிருக்கு, அந்த 26 வயசு பொண்ணு என்ன பண்ணிருக்கு, அந்த B20 லைட்டாக கை போட்டிருக்கான். அங்கங்கே அப்படியே பஞ்சு மற்ற சோவன்ஸ்லாம் அப்படியே லெவலாக உடம்பை தடவுவது அப்படின்னு அந்த பாலியல் லைட்டாக தொந்தரவுகள், பாலியல் வன்கொடுமை, அந்த மாதிரி ஒரு பாலியல் சீண்டல். ஆமாம், அது பாலியல் வன்கொடுமையா பாலியல் சீண்டலாங்கிறது போலீஸ் தான் முடிவு பண்ணோம். பாலியல் அப்படியே சீண்டல் பண்ணிடு அப்படிங்கிற சமயத்தில் டக்குன்னு அந்த பொண்ணு கொஞ்சம் உஷாராகிறான். மது போதையில இருக்கிறான். மது போதையில் இருக்கிற சமயத்தில் அந்த B20 யார் வீட்டில், எதிர் வீட்டு 26 வயசு வீட்டில் உட்காந்து தண்ணி 2 பேரும் தண்ணி அடிச்சுட்டு, 2 லேடிஸும் தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. தண்ணி அடிச்சுக்கிற சமயத்தில் லைட்டாக அந்த 26 வயசு பொண்ணு என்னன்னா அந்த B20 மேலே லைட்டாக கையை போட்டேன், அங்கங்கே டச்சிங். அப்புறம் சார் தெரியுமில்ல பாலியல் சிண்டல்லாம் என்னன்னு தெரியும் இல்லையா, அப்படி பண்ணிட்டு இருக்க டக்குன்னு அவன் உஷாராயிட்டான். அதெல்லாம் கூடாது, தண்ணி அடிக்கலாம், மற்றபடி கடனா காசு கேட்டீங்க கொடுத்துட்டேன், மற்றபடி பாலியல் சீண்டெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு மூஞ்சியை காட்டிட்டு டக்குன்னு ஏற்ற மாதிரி தான் வீட்டுக்கு வாடகைக்கு இருந்த ரூமுக்கு போய் தங்கிட்டான். அப்புறம் ஏற்ற விட்டு அந்த 26 வயசு அந்த பொண்ணுகிட்ட பேசுறது கிடையாது. ஆமாம், பேசாமல் அப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் திடீர்னு பழகிறதே நிறுத்தக்கூடிய ஒரு சமயம் வரக்கூடிய சமயத்தில் அந்த 26 ஏற்ற விட்டு என்ன பண்ணியிருக்கா, டக்குன்னு ஒரு வீடியோ ஒன்று அந்த பொண்ணு முன்னால் காமிச்சிருக்கான். பார்த்தா பாத்ரூமில் குளிச்சுக்கிட்டு இருந்தது இந்த படிக்கிற பொண்ணு இருக்கு இல்லையா, 4th படிக்கிற பாருங்க, அந்த பொண்ணு படிச்சுட்டு இருந்த அந்த BE படிக்கிற 20 வயசு பொண்ணு
பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருந்து இவளுக்கு தெரியாம அவ வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கேமரா வச்சு செட் பண்ணி குளிக்கிறத எடுத்திருக்கா. இதை காட்டி மிரட்டி இருக்கான். நீ கட்டாயமே எனக்கு பாலியல் சீண்டலுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டு ட்ரை பண்ணியிருக்கா. அவ தப்பிச்சு போயிருக்கான். இல்லை அப்படின்னா உன்னை கொலை செய்து விடுவேன், உங்க அப்பா அம்மாவுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு பலவிதமா மிரட்டியிருக்கான். மிரட்டுற சமயத்தில் நான் பார்த்துருக்கான். அந்த பொண்ணு மிரண்டு போய் என்ன பண்ணிட்டா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். அப்புறம் போலீஸார் விசாரிப்பாங்க இல்லையா, விசாரிக்கக்கூடிய சமயத்துல அது என்ன நடந்ததுன்னு தெரியல. உடனே வந்து பெண் போலீஸார் என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு இதுல கோர்ட்ல நீதிபதி முன்னால ஆஜர் பண்ணி, அப்புறம் நீதிபதி ஐயா அவங்க கேள்வி கேட்பாங்க இல்லையா, கேள்வி கேட்கக்கூடிய சமயத்துல அவங்க பல விதமா கேள்வி கேட்கக்கூடிய சமயத்தில் டக்குன்னு என்ன பண்ணிருக்கேன், அந்த பொண்ணு, அந்த 26 வயசு பொண்ணு, அந்த பாலியல் சீண்டல் ஏற்படுத்தினா பாருங்க, அந்த பொண்ணு தண்ணி அடிக்க தூண்டுனவ, மற்ற 1.25 லட்சத்தை இந்த பொண்ணுகிட்ட B20 புடுங்கினா பாருங்க, அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா 26 ஏத்த விட்டு 26 என்ன பண்ணிட்டா டக்குன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். என்ன வந்து மனநல ஹாஸ்பத்திரியில் சேர்த்துங்க, எனக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக நீதிபதி முன்னால. நீதிபதி பார்த்தாங்க. உடனே போலீஸை வச்சு இன்னைக்கு வந்து அயனாவரம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இந்த பொண்ணை சேர்த்துருக்கிறாங்க. இது வந்து ஒரு நார்மலாகவே தெரியலாம். மற்றபடி ஒரு சம்பாஷணை இதை விட மோசமான தகவல் நடந்திருக்கு. நான் ஏன் கேட்கறது அப்படின்னா, இது எந்த வகையான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது ஒரு வகையான லெஸ்பியனாவும் தெரியல. ஏன்னா லெஸ்பியனா இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த பொண்ணு வந்து கடைசி நேரத்தில் அமௌண்ட் வாழ்ந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, பாலியல் சீண்டல்கள் பண்ணினாலுமே கூட, மற்றபடி வந்து 1 by 1 செஞ்சிருக்கா. அப்போ வந்து இது விபச்சார கூட்டத்தை தள்ளக்கூடிய ஒரு லேடியா அப்படிங்கிற ஒரு கவனம் இதுல வருது. அதே நேரத்துல தன்னை வந்து மனநலம் பாதிச்சிருச்சு, எனக்கு என்னை வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துங்க அப்படின்னு இவளாக சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுல வருது. நீதிபதி முன்னால அழுதுருக்கிறா, எனக்கு வந்து மனநலம் ரொம்ப பாதிச்சிருக்கு, என்னை வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேருங்க அப்படின்னு ஒரு நோயாளி எவ்வாறு சொல்ல முடியும்? மற்ற நோய்களுக்கும் மனநோய்க்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. மற்ற நோய் உள்ளவன் எனக்கு இந்த இடத்துல கொப்பளமா இருக்கு, இந்த இடத்துல வெடிப்பா இருக்கு, இப்படிலாம் இருக்கு, மயக்கம் வர்ற மாதிரின்னு சொல்லுவான். அதை வச்சு டெஸ்டிங் கொடுப்பாங்க. அப்புறம் ஆங்கில மருத்துவர்கள் வந்து டெஸ்ட் பண்ணி மருந்து கொடுப்பாங்க. ஆனா சைக்காலஜிக்கலா சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தன்னை எவ்வாறு எனக்கு மனநலம் பாதித்திருக்கு அப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு மென்டல் வந்து தன்னை மென்டல் சொல்லிக்கிறது இல்லை. ஒரு பைத்தியக்காரன் வந்து தன்னை பைத்தியக்காரன் சொல்ல மாட்டான். அதே மாதிரி தான் வந்து மனநலம் பாதிச்ச மாதிரி இருந்தாலுமே கூட அவர்கள் யாருமே தான் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிற யாருமே இதுவரைக்கும் சொன்னதே கிடையாது. அதிகமாக கோவப்படுற கூட ஒரு பைத்தியக்காரன் தான். அதிகமாக கோவப்படக்கூடிய பைத்தியக்காரன். ஆமா, அப்படின்லாம் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, நான் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு. எந்த டாக்டரையும் சொன்னதும் கிடையாது. எந்த பிரச்சனையின் அடிப்படையில் ஒரு போலீஸ்லயோ ஒரு நீதிபதி யார் சொன்னதும் கிடையாது. அதே இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கலாம். பெண் போலீஸார் அந்த எழுத்த விட்டு 26 விசாரிச்சிருப்பாங்க. விசாரிக்கக்கூடிய சமயத்துல அந்த நேரத்துல வந்து இப்ப போலீஸார்கிட்ட அழுது எனக்கு வந்து மனநலம் பாதிச்ச மாதிரி இருக்கு, என்னை வந்து மனநல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்க அப்படின்னு போலீஸார்ட்ட அந்த பொண்ணுக்கு சொல்லவே இல்லையா? அதையும் நம்ம இங்க கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்தா ஒரு பாயிண்டா இருக்கு. அப்போ வந்து இந்த லேடி வந்து ஏதோ ஒரு விஷயத்தை மறைப்பதற்காக ஒரு நாடகம் ஆடி விட்டார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சொல். ஒருவேளை நீதிபதி ஐயா அவர் ஏமாந்து விட்டார்களோ அப்படிங்கிற ஒரு தகவல், ஒரு கருத்து இந்த இடத்துல வருது. நீ அழுதுட்டா, நான் வந்து மனநலம் பாதிச்சுட்டேன், எனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னை கொண்டு போட்டு மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேருங்க அப்படின்னு அயனாவரம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. ரைட்டு, ஓகே. இவளா சொல்றா, எதுக்காக சொன்னா? இதே மாதிரி வந்து போலீஸ் அவ சொல்லலையே, அது ஒரு கேள்வி இருக்கு. போலீஸ்ட சொல்லியிருக்கணும். போலீஸ்ட சொன்னா அவங்க உடனே சேர்த்துற போறாங்க. ஆனால் நீதிபதி முன்னால அழுகக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு விட்டுட்டு நீதிபதி முன்னால அழுகக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? அப்ப இதுல என்ன இருக்கு? ஏதோ ஒண்ணு மறைக்க பார்க்கறான். இவர் லெஸ்பியனா, இல்லை விபச்சார குழுவின் தலைவியா, இல்லை விபச்சார புரோக்கரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இவளா வந்து எனக்கு மனநலம் பாதித்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மென்டல் இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான். நம்மளாதான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு சக்கரை நோய், ஒரு இதய நோய், மற்றபடி கிட்னி ப்ராப்ளம்னா அது வந்து அவங்களுக்கு தெரியும், சொல்லுவாங்க. பல
ஒரு சிம்டம்ஸ் அறிகுறிகள் சொல்லக்கூடிய சமயம் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு யாராக இருந்தாலுமே சரி, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எனக்கு மனநலம் பாதித்திருக்கிறது அப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க? புரியலையே. அப்போ இந்த பொண்ணு வந்து நீதிபதிட்ட ஏகப்பட்ட விஷயத்தை மறைக்கிறான். அதன் அடிப்படையில் வந்து தப்பித்து விட்டாலோ அப்படிங்கிறது இல்லை. ஹாஸ்பிட்டல் தான் இருக்கிறாங்க, மற்றபடி போலீஸ் பாதுகாப்பு இருக்கு, மற்றபடி தப்பிச்சிடலாம் முடியாது, போலீஸ் விட மாட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து இவர் ஏதோ மறைக்க பார்க்கிறாங்க. ஆமா, இதுல இவர்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோட ஒரு முக்கிய அம்சம். அதனால நீதிபதி ஐயா அவர்கள் இதை லேடி விட தன்னைக்கு ஒரு பெண்ணை வந்து அற்புதமான ஒரு பெண்ணை மதுவுக்கு அடிமையாக்கி அவர்கிட்ட இருந்து 1-2 லட்சம் ரூபாயை பிடுங்கி அப்புறம் பாலியல் சீண்டலாக கான்செப்ட் அப்படியே கொண்டு போய் அவளை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலா இல்லை விபச்சார கொள்கையின் கலவையாக தெரியல. ஆமா, போலீஸ்லையும் அந்த மாதிரி விளக்கம் சொல்லலை, எனக்கு வந்து மனநலம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லலை. ஆனா நீதிபதி ஐயா மட்டும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சந்தேகத்துக்கு உரியதா இருக்கு, சந்தேகம் வருது. அதனால இந்த லேடியை வந்து கட்டாயமா வந்து ஃபுல்லா விசாரிங்க. ஆமா, இந்த பெண் வந்து எனக்கு மனநலம் பாதித்திருக்கு அவளா சொல்றது உண்மையில ஏற்றுக்கொள்ள முடியாது, அதே ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணும். அதனால வரும் காலங்களில் நீதிபதி ஐயா விசாரித்து அந்த பெண் எந்த அளவுக்கு என்னைய அப்படி நடந்து கொண்டால் அவளுக்கு பின்னால் என்ன பின்புலம் இருக்கிறதா அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா கட்டாயமா நிறைய விஷயம் இருக்குல்ல. ஆமா, இதன் மூலமாக சொல்லிக்கிறோம், நீதிபதி அவர்கள் கட்டாயமாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டும். அதே நேரத்தில் இந்த பெண்ணை சும்மா விட்டுறாதீங்க, ஒரு பெண் என்ற முறையில விட்டுறாதீங்க. ஆமா, அவ என்ன சொன்னாலுமே சரி, ஆமா, கம்ப்ளீட்டா கடைச்சி குடைஞ்சி எடுத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இவளுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது இந்த வீடியோட இன்னொரு முக்கிய அம்சம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.